இந்த சைட் நமக்கு யார் கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா எலிஃபென்ட் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா எனார்மஸ். 160 ஏக்கர்ல ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு தான் எனார்மஸ். மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் லொகேட் ஆயிருக்கு. சைட் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? சூப்பராக தான் சார் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோடு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு மட்டும்தான் சார் வந்து இடம் பிடிச்சி போச்சு, பிடிச்சிருச்சு, புக் பண்ணிட்டேன். நம்ம மாம்பாக்கம் ஜங்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் நியர்லி விகா ஸ்கூல் கூட இருக்கு. காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா விஐடி காலேஜ் இருக்கு. அதே மாதிரி தாகூர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜுமே அவைலபிளா எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஆல்ரெடி வந்து வீடு எல்லாம் கட்டி வந்துட்டாங்க மக்கள். வண்டலூர் ஜூ கூட நம்ம சைட்ல இருந்து 13 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ரோஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு நிறைய தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கூல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷன் சென்டர்ஸு. 160 ஏக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 50 ஃபீட் ரோடு இது. ஓகே, இந்த 50 ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா 160 ஏக்கருக்கும் போகும். சூப்பர். அதனால் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே இப்போ இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு கடை கட்டலாம், ஷாப்பிங் மால் கட்டலாம், கிளினிக் வைக்கலாம், மெடிக்கல் ஸ்டோர் வைக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட் தான் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த சைட் நமக்கு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபென்ட் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா எனார்மஸ். எனார்மஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பிரம்மாண்டம்னு வரும். ஸோ பிரம்மாண்டம் எதுக்கு அந்த சைட்டுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த சைட் வந்து 160 ஏக்கரில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் எனார்மஸ். இந்த சைட் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் லொகேட் ஆயிருக்கு. இந்த சைட்டில் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க, அண்டான என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனி ட்ரீஸ்மே இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தீம்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூரோப் ஸ்டைல கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டைல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு வரோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்குமே ஆர்ச் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க 4th ஸ்ட்ரீட் பாருங்களேன், இது வந்து இந்த ஸ்டைலே யூரோப் ஸ்டைல இருக்கு. ஸோ இந்த லேஅவுட் மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா யூரோப் ஸ்டைல தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு தீமில் உங்களுக்கு வந்து லேண்ட் வேணும், அங்கே வந்து நம்ம வில்லா கட்டணும், அதுவும் எனக்கு வேற ஒரு டிஃப்ரெண்ட் தீமில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுகளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பார்க் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பிளேயிங் ஏரியாவுமே அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சைட்டுக்குள்ள பார்க் பக்காவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுகளே பார்த்தீங்க அப்படின்னா யோகா மெடிடேஷன் ஏரியாவுமே இருக்கு. சிசிடிவி சர்வேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. செக்யூரிட்டியுமே இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இடம் பாத்தீங்க அப்படின்னா எனார்மஸோட ஃபேஸ் 1 நின்றுட்டு இருக்கோம். இங்க டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 86 பிளாட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆனது 50 பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 36 பிளாட்ஸ் தான் ஃபேஸ் 1 அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க இதே சேம் டேவே சைட் விசிட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட டேரக்டா போய் நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த சைட் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? வைஸ் பிரசிடென்ட் அஜய் சார் இருக்காருங்களா? ஆமாம் சார். அவரோட சீனியர் மார்க்கெட்டர் ஹரிராம் சார். ஓகே, அவங்க மூலமா உங்களுக்கு தெரியும், இன்ட்ரோடியூஸ் பண்ணி எனக்கு தெரியும். ஓகே சார். இந்த சைட் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? சைட் சூப்பராக தான் சார் இருக்கு. ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர், நிறைவா இருக்கு. பொல்யூஷன் இல்லாம விண்ட் டைரக்ஷன்ல நல்லா இருக்கிறதுனால. ஓகே, நல்லா கிரியேட் பண்ணிருக்காங்களா சார்? இது சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். ரோடு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. லைட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க சார். ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலாக நீங்கள் சைட் விசிட் எதுக்காக? பார்க்கறதுக்கு மட்டும்தான் சார் வந்தேன். யதார்த்தமாக தான் வந்தேன். ஓகே, பார்த்துட்டு 4 பேருக்கு சொல்லலாம்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஓகே, இடம் பிடிச்சி போச்சு, பிடிச்சிருச்சு, புக் பண்ணிட்டேன் சார். வந்து இப்போ நீங்கள் பார்க்குறாங்க, உடனே இந்த சைட் பிடிச்சிருச்சு, உடனே புக் பண்ணிட்டாங்க சார். வந்து புக் பண்ணி அதுக்கான இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இந்த சைட்டுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்கு? சூப்பராக இருக்குது சார். கனெக்டிவிட்டிலாம் நல்லா இருக்குது சார். மாம்பாக்கம் பக்கத்தில் இருக்குது ஜங்ஷனு. நம்ம வர்றதுக்கு வண்டிலாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. திருப்பூர் போகிற வண்டி, கேளம்பாக்கம் போகிற வண்டிலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அங்கேருந்து பக்கம் தான், 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால உங்களுக்கு உடனே பிடிச்சி போச்சு சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ ஒரு சைட் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான கனெக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மாம்பாக்கம் ஜங்ஷன் 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. கேளம்பாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அவ்வளவு ஏங்க நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர்ல அப்கமிங் மெட்ரோ வரப்போகுது. ஸோ மெட்ரோலாம் வந்துருச்சு அப்படின்னா கனெக்டிவிட்டி உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஈஸியா நீங்க எங்க போனாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். வண்டலூர் பார்த்தோம் அப்படின்னா 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இவ்வளவு ஏங்க நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சிறுசேரி ஐடி பார்க் பார்த்தீங்க அப்படின்னா 24 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவளம் ஈசிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 25 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. வண்டலூர் வந்து 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கனால நீங்க தாம்பரமா இருந்தாலும் சரி, கிளம்பாக்கமா இருந்தாலும் சரி ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியும். நியர் ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா வேலம்மாள் குளோபல் ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா 4 கிலோமீட்டர்ல இருக்கு. SPIOA இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர்ல அவைலபிளா இருக்கு. டாட்வா ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மகரிஷி வித்யா மந்திரி ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர்ல அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்சால்டா ஸ்கூல் கூட நம்ம சைட்ல இருந்து நியரா தான் இருக்கு. அவ்வளவு ஏங்க நம்ம மாம்பாக்கம் ஜங்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் நியர்லி விகா ஸ்கூல் கூட இருக்கு. காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா விஐடி காலேஜ் இருக்கு. அதே மாதிரி தாகூர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜுமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டியுமே
நம்ம சைட்ல இருந்து நியர் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட் சரௌண்டிங் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஆல்ரெடி வந்து வீடு எல்லாம் கட்டி வந்துட்டாங்க மக்கள்லாம். சரிங்களா, நீங்க உடனே இப்போ இன்னைக்கே நீங்க வர்றீங்க, புக் பண்றீங்க, உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராஜெக்டா தான் இந்த சைட் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து நியரஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா தையூர் வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 11 கிலோமீட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இவ்வளவு ஏங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம வண்டலூர் ஜூ கூட நம்ம சைட்ல இருந்து 13 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாவலூர் மெரினா மால் பாத்தீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. முட்டுக்காடு போட்டிங் சென்டர் பாத்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர்ல அவைலபிளா இருக்கு. இவ்வளவு ஏங்க ஒண்டர்லாவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. வணக்கம், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் வந்து அஜய் காட்சன். நான் இந்த கம்பெனியில் விபியாக இருக்கேன். இந்த சேனலுக்கு இவங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால தான் போக முடிஞ்சிருச்சு. அதனால் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அவர் போய் எல்லாமே சுற்றி அடித்து பார்த்துட்டு வந்துட்டாரு. இப்போ அவர்கிட்ட என்னன்னு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எப்படி சார் இருந்துச்சு? ஆக்சுவலா சைட் நல்லா இருக்கு சார். நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஆக்சுவலா மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே சார். இதுல வந்து இப்போ இன்னும் ஒரு சில தகவல் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் 160 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே சைட் இல்லை. கரெக்ட். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான ஒரு சைட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 753 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. ஓகே. 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட நம்மக்கிட்ட சைட் இருக்குது. ஓகே, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் இபி ட்ரைனேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் தான் எல்லாமே. ஓகே. உங்களுக்கு மேலே எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. ஸ்டைலிஷாக இருக்கும். உங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டி ஆகட்டும், ஆர்ச் ஆகட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி செட்டு மாதிரி இருக்கும். கரெக்ட். வெளியே போகும்போது என்ட்ரன்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா, எனாரமஸ் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகுபலி செட்டு மாதிரி இருக்கும், போய் பாருங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அநேகமா அவர் சார் வந்து எல்லாம் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிட்டேன், பிரம்மாண்டம் தான் பேரே வச்சிருக்காங்க. எனாரமஸ் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான். அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸு, இண்டிவிஜுவல் வில்லாஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு நிறையா தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கூல்ஸு, அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷன் சென்டர்ஸு. 160 ஏக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அது ஒரு மெயின் விஷயம். நீங்கள் எதுக்காகவுமே வெளியே போக வேண்டியது இருக்காது. சப்போஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட் ரோடு இது. ஓகே. இந்த 50 ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா 160 ஏக்கருக்கும் போகும். சூப்பர். அதனால் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே இப்போ இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு கடை கட்டலாம், ஷாப்பிங் மால் கட்டலாம், கிளினிக் வைக்கலாம், மெடிக்கல் ஸ்டோர் வைக்கலாம். அதனால் எல்லா ஒரு பேசிக் விஷயம் எல்லாமே கஸ்டமர் வந்து பீப்புள் வரும்போது இங்கே தான் வரப்போகிறாங்க. அதனால் இந்த மெயின் இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86+ பிளாட்ஸ் தான் இங்கே வந்து போட்டோம். ஓகே. நாங்கள் நினச்சோம் ஒரு 1 மந்த் ஆகும் சேல் ஆகிறதுக்கு அப்படின்னு நினச்சோம். வித்தின் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மேலே சேல் ஆயிடுச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போவே நெக்ஸ்ட் வீக் வந்து இடம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா வீடியோஸும் நிறைய வியூஸும் பார்க்குறாங்க. அதே மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா, நிறைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, இந்த மாதிரி நிறைய இதுலேருந்து வந்து எல்லாம் பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்ல எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது இங்கே. ஓகே சார். சரிங்க சார். அப்படி இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன சார் வரப்போகுது? சார் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி சரௌண்டிங்கில் 1500 ஏக்கர்ஸில் ஃபாரஸ்ட் இருக்குது சார். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் பியூராக இருக்கும். ஓகே. ஏர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொல்யூஷனுமே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஏர் பொல்யூஷன் கிடையாது, வாட்டர் பொல்யூஷன் கிடையாது, எந்த நாய்ஸ் பொல்யூஷனும் கிடையாது. 3 பக்கமும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் இருக்குது, ஒரு பக்கம் நம்ம சைட் இருக்குது. சூப்பர். அதனால் உங்களுக்கு காமான பிளேஸ் சார். 1500 ஏக்கர் பக்கத்தில் ஒரு பில்டிங் கூட வராது, நம்ம தான் இருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்மாஸ்பியர் இருக்குன்னு பார்த்து சார் அது. சரிங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லா பிளாட்ஸ், இண்டிவிஜுவல் பிளாட்ஸ், ரோ ஹவுஸ், டவுன் ஹவுஸ், சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் உள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணித்தரோம். சூப்பர். சரிங்களா. இங்கே வரவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் தான் எனக்கு வீடு வேணும்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம். இல்லை எனக்கு என்னோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணித்தாங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் பண்ணித்தரோம். சூப்பர் சார். சரிங்க சார். இப்போ இண்டிவிஜுவல் வில்லா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் சார் கொடுத்துட்ருக்கீங்க? சார் இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால இப்போ வந்து ஒரு 3000 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ஜ் பண்ணுறோம். ஓகே. சரிங்களா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4600 rupees. இப்போ லான்ச்சிங் ஆஃபராக 4200 + 300 வரும் சார். ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 lakhsலேயே வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து நாங்கள் கட்டித்தரோம். ஓகே. அப் டு வந்து உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு வேணால் போய்க்கலாம். ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ வந்து இது வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். ஸோ யூரோப் ஸ்டைலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலே பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் சார். உங்களுக்கு எந்த ஸ்டைல், நீங்கள் ஜெர்மன் ஸ்டைல் எனக்கு வீடு வேணும், யூரோப்பியனில் வேணும், அரேபியன் ஸ்டைலில் வேணும், இல்லை ஜப்பான் ஸ்டைலில் வேணும், எந்த ஸ்டைலில் வேணும்னாலும் நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் சார். சூப்பர், பண்ணிடலாம். ஆமாங்க சார். நம்ம மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம விரும்புகிறோம். அதனால் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே நம்ம பண்ணி தந்துடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா 250 ஏக்கரில் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது. லேக் இருக்குது. ஓகே. ஆமாம். நிறைய பேர் வந்து
இங்கே மழை வந்தால் தண்ணி நிற்குமா, அது இருக்குமா, இது இருக்குமாலாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு, அதுக்கு பக்கத்துலேயே 250 ஏக்கர்ஸில் வந்து லேக் இருக்குது. அதனால் இங்கே ஒரு ட்ராப் கூட தண்ணி நிற்காது. ஓகே, சரிங்களா? அதே மாதிரி லேக் பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு ஏர் பொல்யூஷனோ வாட்டர் பொல்யூஷனோ எதுவுமே இருக்காது. இந்த வாட்டரே ஸ்வீட்டாக தான் இருக்கும் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டேஜ் பீப்புள், சீனியர் சிட்டிசனுக்குன்னே ஒரு ஸ்ட்ரீட்டை உருவாக்குறோம். ஓகே, சீனியர் சிட்டிசனுக்காகவே ஒரு 100 வீட்ஸ் பக்கம் உருவாக்குறோம். சூப்பர். அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த வீட்டுக்குள்ள சீனியர் சிட்டிசனுக்கு இன்டர்னலாகவே ஒரு சின்ன ஒரு ஆம்பியன், சின்ன பார்க்கு, ஒரு வாக்கிங் பிளேஸு, அதுக்கப்புறம் முடியாதவங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ சீனியர் சிட்டிசன்ஷிப்காகவே ஒரு ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறோம். சூப்பர் சார். ஒரு 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 2-3 ஏக்கர். அப்புறம் பார்க்கு, ஸ்கூலு, காலேஜஸ், சரிங்களா, நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கொண்டு வரோம். இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டும் பண்ணுறோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்காக ரொம்ப நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்து இந்த லான்ச்சிங்க்கு முன்னாடி ஒரு 10,000 பீப்புள் வந்து மேரத்தான் நாங்கள் வச்சுருந்தோம். கரெக்ட், நான் பார்த்தேன் சார் யூடியூப்ல. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் வந்து மேரத்தான் வச்சுருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸுக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒவ்வொரு உடல் சார்ந்த சில விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து அதுக்கு உண்டான வேலை பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர், இப்போது நம்ம ஃபாரின்லாம் பார்த்துருப்பீங்க, கீழே ஃபுட்பால் நடக்கும், மேலே வாலிபால் நடக்கும், அதுக்கு மேலே பேஸ்கெட் பால் நடக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டென்னிஸ், ஃபுட்பால், வாலிபால், கோர்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய அட்மாஸ்பியரை நாங்கள் உருவாக்குறோம். சூப்பர், சரிங்களா? ஸோ அதாவது ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உருவாக்குறோம். எஜுகேஷனல் ஹப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தான்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி, அதுக்கப்புறமா ஸ்கூல் ஜோன்ஸ்லேயே சிபிஎஸ்சி ஐபி கரிக்குலம் அப்படின்னு ஒரு ஸ்கூலு. இது எல்லாமே 160 ஏக்கர் இருக்கிறனால உள்ளேயே கொண்டு வரோம். ஓகே, நம்ம சைட்டுக்குள்ளேயே வரப்போகுது. நம்ம சைட்டுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வரப்போகுது. வேற மாதிரி. ஆமாம், உங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்னா வெளியே போகவே தேவையில்லை. ஆமாம் சார், உங்கள் குழந்தைங்க இந்த கம்யூனிட்டியை விட்டு எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேயே உங்களுக்கு ஸ்கூல் வரப்போகுது. அதுவும் சிபிஎஸ்சிஸும் வரப்போகுது, மெட்ரிகுலேஷனும் வரப்போகுது, எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. ஸ்கூலும் வரப்போகுது, அதே மாதிரி பிளே ஸ்டேஷனுமே உள்ளே செட் பண்ணி வச்சிட்டீங்க. எல்லாமே இருக்கு. என்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே நீங்களே ஒரு ஃப்ளோரா வச்சிருக்கீங்க. ஸோ அப்படின்ற போது வெளியே போகவே தேவையில்லை, ஆக்டிவிட்டிஸுமே இருக்கு. ஆமாம், இங்க நியர்ல பார்த்தோம் அப்படின்னா வண்டலூர் ஜூ இங்க இருக்கு, எல்லாமே நியர்ல இருக்கு சார். ஆக்சுவலா சார் வண்டலூர் ஜூன்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒண்டர்லா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்ட். நம்ம திருப்பூரூர் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா December 2 வந்து ஒண்டர்லா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஒண்டர்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடி மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்பர் 1, அதாவது December 1 அன்னைக்கு தான் நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. December 2ல இருந்து டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் ஒண்டர்லாவில் போனீங்கன்னா வேர்ல்டுலேயே நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லேயும் அமெரிக்காவிலையும் இருக்குது. அதுக்கு அடுத்தது அதாவது ஏசியாலேயே மிகப்பெரிய ஒண்டர்லா வந்து சென்னை ஒண்டர்லா தான். சென்னை தான். திருப்பூரில் இருக்க ஒண்டர்லா தான். அந்த ஒண்டர்லா வந்து நம்ம சைட்லேருந்து 20 மினிட்ஸ் தான். சூப்பர். அதனால் உங்களுக்கு வந்து கேம்ஸ் ஆகட்டும், த்ரில்லபிள் கேம்ஸ் ஆகட்டும், அந்த ரைடு ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸில் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஒண்டர்லா அந்த தீம் பார்க் வந்து நம்ம சைட்லேருந்து 20 மினிட்ஸ் தான். வேற மாதிரி. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்ரிசியேஷன் வேற லெவலில் இருக்குது சார் இந்த சைட்டுக்கு ஆக்சுவலாக. ஆமாம், எல்லா கனெக்டிவிட்டி இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மேடவாக்கம் இருக்குது, சிறுசேரி இருக்குது, எல்லா மாம்பாக்கத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்களே பார்த்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதனால் இங்கே உங்களுக்கு இடம் வாங்குறது வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்களும் எல்லோரும் வாங்க, இந்த இடத்துல இடம் வாங்குங்க. உங்களுக்கு வந்து கார் வந்து நாங்கள் வீட்டுக்கே ப்ரொவைட் பண்ணுறோம், கேப் வந்து நாங்கள் வீட்டுக்கே ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வந்து நாங்கள் சார்ஸ் எல்லாம் இருக்காங்க, எங்கள் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. டோர் ஸ்டெப்பில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு திரும்பவும் டோர் ஸ்டெப்லேயும் உங்களை விட்டுருவாங்க. தேங்க்யூ. ஸோ இவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு லேண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருங்க, இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம்.